தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்தும் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக போக்குவரத்து துறையை கண்டித்து சிஐடி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று 43வது நாள் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கு திருப்பத்தூர் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளோம். போக்குவரத்து துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. அதையெல்லாம் கலைத்து இரவு பகலாக உழைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பண பலன்களை கொடுக்கலாம். பல முறைகேடுகள் நடைபெறுகிறது. ஒரு பேருந்திற்கு புதிய பேருந்து வந்தால் அதுக்கு உண்டான அந்த ஸ்டெப்னி அதை கூட திருடி தர்றாங்க. நிறைய முறைகேடு நடக்குது போக்குவரத்து துறையில. அதையெல்லாம் சரி செய்து இந்த உழைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த பலன்களை கொடுக்க வேண்டும். ஒரு போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் என்பவர் கடவுளுக்கு சமமானவர். ஏனென்றால் 60 பயணிகளை ஏற்றிக் கொண்டு செல்லும் பொழுது அவர்தான் அந்த 60 பயணிகளுக்கு கடவுள். எனவே இரவு பகலாக கடுமையாக உழைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் தமிழக போக்குவரத்து துறை வழங்க வேண்டும். கடந்த 43 நாட்களாக போராடி வரும் சிஐடி தொழிற்சங்க போராட்ட குழுவிற்கும் திருப்பத்தூர் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் மீண்டும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பணியில் சேர்ந்த பழைய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் அறிவித்தது. அதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் தற்பொழுது வரை செயல்படுத்தாமல் தமிழக போக்குவரத்து துறை தொழிலாளர்களை வஞ்சித்து வருகிறது. எனவே தமிழக போக்குவரத்து துறை உடனடியாக தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான சலுகைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று திருப்பத்தூர் பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களுக்கும் இந்த போக்குவரத்து துறைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தில் இருந்து பேருந்து பயணத்தை பெறுவது இந்த போக்குவரத்து துறை மூலம்தான். எங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பேருந்து பயணத்தை வழங்கப்படுகிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் எங்க பத்திரிகை துறைக்கு ஒரு சில சலுகைகள் மட்டும் வழங்கப்படுகிறது. அதுமேல் பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த துறை சார்பாக இன்னும் சில சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து துறையில் நடைபெறும் முறைகேடுகளை கலைந்து உழைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உடனடியாக அவர்கள் கேட்கும் அனைத்து சலுகைகளும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என கேட்டு எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.